ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழக தேர்தல் களத்தை அரசியல் கட்சிகளோட வாக்கு சதவிகிதத்தை வைத்தே மதிப்பீடு செய்வது வழக்கம். அதை இந்த தேர்தல்ல மொத்தமாக புரட்டி போட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சமீபத்துல கூட்டம் ஒன்றில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம், நான் அரசியல் சார்பில்லாத பலரிடமும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது காலம் வரையில திமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய ஒருவரிடம் பேசினேன். அப்போது அவர் என்னுடைய 3 வயது பேரன், தாத்தா இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றான். பேரனுக்காக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி வீட்டுக்குள்ளேயே பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள். நீங்கள் இன்னும் தொடங்கவே இல்லை என பேசியிருந்தார். கூட்டத்தில் இருந்தவர்களிடம் அவர் பேச்சு மிகுந்த சிரிப்பலைகளையும் உண்டாக்கியது. என்றாலும் இன்று தமிழக தேர்தல் களத்தின் நிதர்சன உண்மை இதுதான். களத்தில் சென்று மக்களை சந்தியுங்கள் என்று தொண்டர்களுக்கு கட்டளை போட்டாலும் தான் களத்துக்கே வருவதில்லை என்று மற்ற கட்சியினரால் கிண்டலடிக்கப்படுகிறார் விஜய். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகளிலும் சைலண்டாக விஜய்க்கு வாக்கு கேட்டு குடும்பத்துக்குள்ளேயே பரப்புரை செய்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். வாக்களிக்கும் வயதையே தொடாத தலைமுறையினரும் தங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டிகளிடம் விஜய்க்கு வாக்களிக்க சொல்லி கேட்கிறார்கள். ஒரு ஆழமான இம்பாக்டை களத்தில் உருவாக்கி வருகிறார் விஜய். விஜய்க்கு கட்சி கட்டமைப்பு கிடையாது, அவர் களத்துக்கே வருவதில்லை என்று விமர்சித்துக் கொண்டிருந்த திமுக, அதிமுக கட்சிகள் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை கவலையோடு தான் பார்க்கின்றன. பெரிதாக வசதியில்லாத அறிமுகமில்லாத வேட்பாளர்கள், தீவிர பிரச்சாரம் செய்யாத விஜய் என்று பல்வேறு மைனஸ்கள் தாவேகவுக்கு இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் அவர் களத்தில் இம்பாக்ட் செய்வதே ரியாலிட்டி. 2 திராவிட கட்சிகளும் விஜயை எதிர்கொள்ள தங்களுடைய வியூகங்களை மாற்ற தொடங்கியிருக்கின்றன. 2026 தேர்தல்ல 233 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறார் விஜய். எடப்பாடி தொகுதி வேட்பாளரின் வேட்புமனு மட்டும் ரத்தாகிருச்சு. அங்கு மட்டும் தாவேக போட்டியிடல. இத்தனை தொகுதிகள்ல வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அவர்களிடம் களத்தில் பிரச்சார வலிமை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. பல தொகுதிகள்ல பிட் நோட்டீஸ் அச்சடித்து கொடுக்கக்கூடிய பணம் கூட இல்லாமல் தடுமாறி போய் கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் அளவுக்கும் பெரிதாக கட்டமைப்பு கிடையாது. போதிய அளவில் கட்சி பேச்சாளர்கள் இல்லாதது, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாதது பெருங்குறை. வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்வதற்கு கூட நாஞ்சில் சம்பத், லயோலா மணி என சிலரை விட்டால் வேறு ஆள் இல்லை. தாவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலேயே கூட 2 திராவிட கட்சிகளின் பண பலத்துக்கு முன்னால் ஈடுகொடுக்க முடியாமல் தாவேக மாவட்ட செயலாளரான சிவா தடுமாறி போயிருக்கிறார். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் விஜயின் முகத்தை வைத்தே வெற்றியடைந்து விடுவோம் என்கிறார்கள் தாவேக நிர்வாகிகள். மதுரை மாநாட்டில் பேசும்போது மேலூரில் விஜய், மதுரையில் விஜய், திருமங்கலத்தில் விஜய் என எல்லா தொகுதிகளிலும் இந்த விஜய் தான் போட்டியிடுகிறேன், அதற்கு ஏற்றார் போல நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று பேசினார் விஜய். களத்திலும் அவர் சொன்னபடிதான் நடக்கிறது. இங்கு வேட்பாளரின் முகங்கள் யாருக்கும் பரிச்சயமாகவில்லை. பலருக்கு வேட்பாளர்களோட பெயரே தெரியவில்லை. ஆனால் விஜயின் முகமும் விசில் சின்னமும் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன. அவைதான் தாவேகவுக்கு பெரிய பலத்தை கொடுத்திருக்கின்றது. 18 to 30 வயதுடைய வாக்காளர்கள்ல பெரும் பகுதியானவர்கள் தாவேக பக்கம்தான் இருக்கிறார்கள். அதற்கு மேல் வயதுள்ளவர்கள் தான் எங்களுடைய டார்கெட். பெண் வாக்காளர்களை கவர்வதற்காகவே 1 பவுன் தங்க நாணயத்துடன் அண்ணன் சீர்திட்டம், அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம், ஆண்டுதோறும் 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், 2500 ரூபாய் மாத உதவித்தொகை என்று பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் விஜய். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மத்தியிலும் விஜய்க்கு வரவேற்பு இருப்பதால களத்தில் முன்னேறி செல்கிறார். திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் உதயசூரியனிலும் இரட்டை இலையிலும் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல அவர்களுக்கும் விஜய்க்கும் இடையே போட்டி பலமாகவே இருக்கிறது. அதே சமயம் அவர்களின் கூட்டணி கட்சியினர் சொந்த சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் விஜய்க்கு லட்டு போல அமைந்திருக்கின்றன. மாற்றத்தை விரும்பும் நடுநிலை வாக்காளர்களும் கணிசமான அளவில் தாவேகவுக்கு ஆதரவளிக்கிறார்கள்.
இதற்கெல்லாம் மேலாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய இலசுகள் தாவேக்கவுக்காக அவரவர் குடும்பத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். இந்த முறை விசிலுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கிறார்கள். அதுவே விஜய்க்கு மிகப்பெரிய பலம்தான். சர்கார் படத்தில் நடிகர் ராதா ரவி சொல்வது போல விஜயின் முகம்தான் எங்களுக்கு பிராண்டே என்ற கோஷத்தோடு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் தாவேக்க வேட்பாளர்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் சரிதான். மாற்றத்திற்கான அரசியலை விஜயகாந்த், கமலஹாசன் முன்னெடுத்த போதும், சீமான் முன்னெடுத்து வரும்போதும் அவர்களுக்கெல்லாம் கூடாத கூட்டம் விஜய்க்கு கூடுகிறது. இவ்வளவு தூரம் தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி வரும் விஜய் ஏன் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யாமல் தவிர்க்கிறார் என்ற கேள்வி அவரது கட்சியினரை துவள செய்திருக்கிறது. விஜய் பிரச்சாரம் செல்லும் போதெல்லாம் கட்சிக்கு புத்துயிர் ஊட்டப்படுகிறது. ஒரு தொகுதிக்குள் அவர் வந்து சென்று விட்டாலே ஒரு வாரம் முழுக்க அதுதான் பேச்சாக இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக அவரது பிரச்சார கூட்டங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கடலூரில் 2 முறை பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கும்மிடிப்பூண்டி கூட்டங்கள் ரத்தாகின. இதெல்லாம் விஜயை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கும் வேட்பாளர்களுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கிறது. தாவேக்கவின் கட்டமைப்புல பட்டியல் சமூகத்தினர் தான் அதிகமான கட்சி பொறுப்புகள்ல இருக்கிறார்கள். கடலூரில் அவர் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தால் வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியல் சமூக வாக்குகள் தாவேக்கவுக்கு ஆதரவாக அணி திரண்டிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டார் விஜய். புதுக்கோட்டையிலும் அறந்தாங்கியிலும் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தால் அரசியல் அங்கீகாரம் தேடும் இஸ்லாமியர்களும் முத்தரையர்களும் தாவேக்க பக்கம் திரும்பி இருப்பார்கள். அந்த சான்ஸையும் பறிபோய்விட்டது. இதற்கெல்லாம் காரணமே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிலரோட தவறான அட்வைஸ் தான். அடிக்கடி பிரச்சாரத்துக்கு சென்றால் அவருடைய மவுசு குறைஞ்சிடும். நீங்க டெமிகாட், அடிக்கடி காட்சி கொடுக்க கூடாது, ரொம்பவும் பேசக்கூடாது என்று அவர்கள் சொல்வதை நம்பி கூட்டங்களை ரத்து செய்து விடுகிறார் விஜய். அவருக்காக லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் தான் கடைசியில நொந்து போய் விடுகிறார்கள். இதெல்லாம் திமுகவுக்கு தான் சாதகமாக செல்கிறது என்பதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் தன்னுடைய கூட்டங்களை ரத்து செய்வதால் அவரோட நிர்வாகிகளோட கரன்சி காலியாவது ஒருபுறம் இருக்க, திமுக அதிமுக கட்சிகளோட கரன்சியும் தான் மானாவாரியாக காலியாகிறது. தாவேக்கவை களத்தில் சமாளிப்பதற்காக பாக முகவர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் கடந்த முறை கொடுத்த பணத்தை விட கூடுதலான தொகையை வாரி வழங்கி வருகின்றன 2 கழகங்களும். ஆள் பிடிப்பதே கஷ்டமா இருக்கு. பசங்களை கூப்பிட்டா தாவேக்கவுக்கு வேலை செய்ய போறோம்னு சொல்றாங்க. காசு கொடுத்து ஆள் சேர்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு புலம்புகிறார் திமுகவின் சென்னை தேர்தல் பொறுப்பாளர் ஒருத்தர். ஓட்டுக்கான பசையை சகட்டு மேனிக்கு இறக்க 2 கழகங்களுமே தயாராவதால் அவர்களின் பர்சை வெகுவாகவே பதம் பார்க்கிறார் விஜய். திமுகவின் வாக்குகளை அபரிமிதமாக தாவேக்கு பிரிக்க போகிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஓரிரு தொகுதிகளை மட்டுமே அவர்கள் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி கிழக்கிலேயே கூட விஜய்க்கு வெற்றி முகமில்லை. கடைசியாக திமுக எடுத்த சர்வேயின்படி 50 தொகுதிகளின் வெற்றி தோல்வியை தாவேக்கத்தான் தீர்மானிக்கிறது. சென்னையிலேயே கூட ஆர்கே நகர், அம்பத்தூர், டி நகர், வேலுச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட சில தொகுதிகள்ல தாவேக்கு பிரிக்க போகக்கூடிய வாக்குகளை பொறுத்தே அந்தந்த தொகுதிகள்ல திமுகவின் வெற்றி தோல்வியை முடிவு செய்ய முடியும். இதுதான் ரியாலிட்டி. கடைசி நேரத்துல பசையை தாராளமாக இறக்கி வெற்றிக்கணியை பறித்துவிட திட்டமிடுகிறது திமுக தலைமை. அப்படியே பசையை கொடுத்தாலும் விஜய்க்கு செல்லும் வாக்குகளை மாற்றிவிட முடியாது. இதெல்லாம் ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனாலதான் திமுக கூட்டணிக்கு வார்டு வாரியாக இருக்கக்கூடிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் விளைவிக்க வியூகம் வகுத்திருக்கிறார் ஸ்டாலின். அவரை கீழ்மட்ட நிர்வாகிகளிடம் நேரடியாக பேசி ஊக்கப்படுத்துகிறார். தவிர பெண் வாக்காளர்களை கவர்வதற்கான பிரச்சார திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது திமுக. தாவேக்கவின் அசுர வேகத்தால அதிமுகவிலும் வியூகங்கள் மாற்றப்படுகின்றன. ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரையில் அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்த பெண் வாக்காளர்கள் சமீப காலமாக திமுகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள். அந்த பெண் வாக்காளர்களை கவர்வதற்காகவே ஃப்ரிட்ஜ் இலவசம், ஆட்சிக்கு வந்தோன 10,000 ரூபாய் உதவித்தொகை என்று அசரடித்தது அதிமுக. அதே போல அந்த கட்சிக்கு பாரம்பரியமாக வாக்களித்து வந்த பட்டியல் சமூக மக்கள் திமுக பக்கம் சில தேர்தல்களுக்கு ஜாகை மாறினர். அவர்களை கவரவும் பட்டியலின தம்பதிகளுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் வாக்குறுதியை வழங்கினார் எடப்பாடி. இதற்கெல்லாம் போட்டியாக விஜய் வந்திருப்பதுதான் அதிமுகவை கலக்க செய்திருக்கிறது. பொதுவாகவே அதிமுக தலைமை தாவேக்கவுக்கான கட்டமைப்பு இல்லாவிட்டாலும் விஜயை அசால்ட்டாக டீல் செய்ய கட்சி தலைமை தயாராக இல்லை.
அதிமுக இளைஞர் அணி, இளம் பெண்கள் பாசறை, மாணவர் அணி நிர்வாகிகளை முழுமையாக களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார் எடப்பாடி. அவர்களை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிரச்சாரத்திலும் இளைஞர்களை கவரும் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார். திருவள்ளூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல கோவிட் காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு விடுவு காலம் கொடுத்தவன் நான். ஏம்பா தம்பிகளே, எங்களை நீங்கள் மறக்கலாமா? இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சு விட்டு பலனை வேறு இடத்தில் கொடுக்கலாமா? கண்ணை திறந்தால் கலைத்துவிடும் கனவு போன்றதுதான் இன்றைய திரையுலகம். அதை மக்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். அதிமுக ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச சைக்கிள், லேப்டாப், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு என்று இளைஞர்களை கவர்வதற்காகவே பல்வேறு விஷயங்களை பேசுகிறார் எடப்பாடி. இளைஞர்களை கவர்வதற்கான அறிவிப்புகளை மட்டுமல்ல, அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்களிடம் பேசி அஜித்தோட எடப்பாடி இருக்கக்கூடிய சில போட்டோஸ்களையும் பிரச்சாரத்துல காட்ட வைக்கிறார்கள் அதிமுகவினர். எடப்பாடி தொகுதியின் தாவேக்க வேட்பாளர் திடீரென்று தொடர்பு எல்லைக்கு வெளியில் சென்றதும் அவரது வேட்புமனு ரத்தானதும் கூட தாவேக்க மீது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பதற்றத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இப்படி திமுக, அதிமுக கட்சிகள் இரண்டுமே விஜய்க்கு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஜயின் அரசியல் தாக்கம் களத்தில் பலமாகவே எதிரொலிக்கிறது. 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் பெற்ற 8.45% வாக்குகள் சுமார் 100 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை மாற்றியமைத்தது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போனதற்கும் திமுக தனி மெஜாரிட்டி பெறாமல் போனதற்கும் விஜயகாந்த் பிரித்த வாக்குகளே காரணமாக சொல்லப்பட்டுச்சு. 20 வருடங்கள் கழித்து அதே போன்ற ஒரு புயலை சந்தித்திருக்கிறது தமிழக அரசியல் களம். விஜய் வாக்குகளை பிரித்து 2 கழகங்களையும் தொங்கலில் விட போகிறாரா அல்லது ஆட்ட நாயகனாகவே அரியாசனத்தில் அமரப் போகிறாரா என்பது இன்னும் சில வாரங்கள்ல தெரிந்துரும். விஜயின் களத்திலிருந்து பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. விஜய் களத்தில் கடுமையாகவே தாக்கம் செய்கிறார். மௌனமாகவே ஒரு சிறிய அலை அவருக்கு சாதகமாக தமிழகம் எங்கும் வீசி வருகிறது. கொள்கை இல்லாதவர்கள், ஒழுங்குமுறை இல்லாத தொண்டர்கள், அரசியல் புரிதல் இல்லாத தலைவர் என்று 1000 விமர்சனங்கள் அவர் மீது இருந்தாலும் விஜய்க்கு சாதகமாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த அலை 2 கழகங்களின் தூக்கத்தையும் கெடுத்திருப்பது நிஜம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.